ஒரு ஹெல்த்தியான ராகி அடை கமகமன்னு வாசனையோட எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. ஒரு பவுலில் 300 கிராம் ராகி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் மிளகுப்பொடி, ஒரு பெரிய வெங்காயம், அரை கேரட், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரை இன்ச் இஞ்சி துருவனது, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடயே அரை கிளாஸ் ஹாட் வாட்டர் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு அதிலே கொஞ்சம் வெந்துடும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆறின உடனே கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கொண்டு வந்துக்கோங்க. ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மாவு போட்டு தண்ணி தொட்டு நல்லா தட்டிக்கோங்க. நடுவுலேயே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் தோசைக்கல்லில் ஆல்ரெடி எண்ணெய் தடவை வச்சுருக்கேன். அதில் இதை போட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டு அந்த இலையை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஆயில் நடுவில் ஊற்றிக்கோங்க, சைட்லேயும் ஊற்றிக்கோங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு 2 மினிட்ஸ் விட்டு மூடி வச்சு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா சூப்பரான எம்மியான ராகி அடை ரெடி. ட்ரை பண்ணுங்கள்.